சொல்லலாம். பிள்ளைய பெற்று வளர்த்து விட்டுருக்கத பாரு. எம்மா அதுக்கு பேரு காம்பினேஷன் கிடையாது, காம்படிஷன். ஏதோ ஒரு நேசன். இப்ப என்ன அதுக்கு? ஏன் வாயில வர்றது தானடி நான் சொல்ல முடியும். ஒழுங்க நல்லா காட்டு. நல்லா தலை சீவிட்டு போனா தானே தெரியும். நல்லா இருப்ப. ஏட்டி பரங்க வெட்டி நீ இன்னுமா கிளம்பல? பக்கத்து வீட்டு பிள்ளைலாம் ஓடியாச்சு. ஏட்டி உன்னை யாரடி இந்த Dress போட சொன்னா? ஏட்டி சும்மா இருக்கியா? உனக்கு தான் அது சின்னதாயிட்டல, அவ போட்டுக்கிடட்டும். அம்மா நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் Dress எதுனாலும் அவகிட்ட கொடுத்துட்டு இருக்க. ஏட்டி அக்கா தங்கச்சினா அப்படி தாண்டி இருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசுல எங்க அக்கா போட்டு தட்ட துணியை தான் போட்டோம். என்னத்த சொல்ல, அது அந்த காலத்துல நீ போட்டிருப்ப. அதுவும் இல்லாம உங்க அக்கா நல்லா போட்டு நஞ்சு போன Dress தந்திருப்பா. அதை தூக்கி நீ போட்டிருப்ப. ஏன் புது Dress எடுத்து அவகிட்ட கொடுத்துருக்க? அது எனக்கு ஒன்றும் கட்டையா இல்லை. இதான் ஃபேஷன். இப்போ ஃபேஷனு சட்டின்னுக்கிட்டு அலையிறாள்வ. எட்டி வா இங்க தலையச்சி ஓட்டும். எட்டி ஒழுங்கா ஓடிடு, எட்டி மிதிச்சிருவன் பாத்துக்கோ. எம்மா இவள பாருமா. எட்டி சும்மா இருங்க. அம்மா இன்னைக்கு டான்ஸ் ஆட போறீல்ல, ஸ்டேஜ்ல விழுந்துறாரு என்ன? ஏன் சுமதி அக்கா, நீங்க இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் நெட்டவலி நீ எப்படி வந்த? வா வா உட்காரு. ஆமா உட்கார்ந்து கதை வசமா வந்த உங்ககிட்ட. தெருல என்ன நடக்குதுன்னு தெரியாம உள்ள கிடந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடி நெட்டவலி திடீர்னு வந்து கத்திக்கிட்டு கிடக்குற? இன்னைக்கு என் பிள்ளைக்கு காம்பினேஷன் போல, அதுக்கு போறா. தலையில உள்ள பேன்லாம் பக்கத்து வீட்டு பிள்ளை மேல விழுந்துட கூடாதுல்ல, அதான் கொஞ்சம் பேனெல்லாம் எடுத்துக்கிட்டு கிடக்குறேன். ஆமா ரொம்ப முக்கியம். வசந்தி அக்கா வீட்டுல ஏதோ சண்டையா, வாங்க போய் பாப்போம். ஏதோ மாமியா மருமவ சண்டையா. சீக்கிரம் வரியெல்லாம் எப்படி பாக்க? எட்டி ரெடி ஆயிருங்க. நெட்டவலி இன்னும் என்னத்துக்கு அங்க நிக்க? வா. அது சரி, கூப்பிட வந்து என்னையே விட்டுட்டு போறாங்க. இப்படித்தான் இருக்குதுங்க.